உங்கள் வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா இதுதான் கரெக்ட் டைம். பிகாஸ் நிறைய உங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பேர் சோலார் போட்டுட்ருப்பாங்க. சீக்கிரமாக அந்த டிமாண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினச்சாலும் உங்கள் வீட்டுக்கு போட முடியாது. ஏன்னா உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி ரீச் ஆகிடுச்சுன்னா சோலார் போட முடியாது. ஸோ சோலார் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் என்ன திங்க் பண்ணணும்னா, உங்கள் வீட்டு இபி யூனிட் எவ்வளோ, இபி அமௌண்ட் இல்லை, யூனிட் எவ்வளோ, அதை வச்சு தான் நீங்கள் எத்தனை கிலோவாட் போட போகிறீங்கன்றது டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பேனல் போட போகிறீங்க, டாப்கான் பேனலா இல்லை மோனோபர்க் வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து டாப்கானும் ஹெட்ரோ ஜங்ஷன் பேனல் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள். அதுக்கப்புறம் என்ன இன்வெர்டர் டெக்னாலஜி சூஸ் பண்ண போகிறீங்க, மைக்ரோ இன்வெர்ட்டரா இல்லை ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரா. ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் பழைய மாடல். இப்போ வந்து மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு. இல்லைனா ஹைப்ரிட் போட்டுக்கலாம். ஹைப்ரிட் போட்டிங்கன்னா நீங்கள் பேட்டரி ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணிக்கலாம், லித்தியம் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈவினிங் டைமில் உங்கள் பீக் ஹவர் சார்ஜஸை வந்து இபியில் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் பவர் கட் டைம்லேயே வந்து உங்களுக்கு போட்ட பிளான்ட் வந்து உங்களுக்கு பவர் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹைப்ரிட் தான் வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸில் வந்து நல்லா பூம் ஆக போகுது. ஸோ பேனலை பொறுத்த வரைக்கும் டாப்கான் ஹெட்ரோ ஜங்ஷன். ஸோ ஒரு கஸ்டமராக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் எவ்வளோ இபி யூனிட்ஸ் இருக்குது, டெரஸில் ஸ்பேஸ் இருக்கா, என்ன பேனல் போட போகிறீங்க, என்ன இன்வெர்ட்டர் சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆத்தரைஸ்டு டீலராக பார்த்து உங்கள் சோலார் ரூஃப் டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆத்தரைஸ்டுன்னு சொல்கிறது வந்து அந்த பிராண்டு கூட அவங்க ஆத்தரைசேஷன் வாங்கி வச்சுருக்கணும். பேனலோ இன்வெர்ட்டரோ எந்த பிராண்டு பண்ணுறாங்களோ அது கூட ஆத்தரைசேஷன் இருந்தால் தான் நாளைக்கு சர்வீஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.